Hi friends, welcome back to my channel Lovely Taste Kitchen. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல வந்துட்டு கிவ் அவே போயிட்டு இருக்கு. சோ கிவ் அவேல நீங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணனும்னா கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. அதோட ரூல்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா கொடுத்திருக்கேன். இந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்து நம்ம கிவ் அவேல நீங்களும் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. சோ வாங்க இப்ப தக்காளி தொக்கு எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு வந்து மண் சட்டியில தான் பண்ண போறேன். சோ மண் சட்டியில பண்ணும்போது டேஸ்ட் கொஞ்சம் சூப்பரா இருக்கும். சோ நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட வந்து எண்ணெய் விட்டுக்கிட்டேன். எண்ணெய் விட்டு கருவேப்பிலையும் நான் வந்து போட்டுட்டேன். கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நீளமாக வந்துட்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நான் கம்மியாக தான் செய்கிறேன், அதனால் ஒரு 3 வெங்காயம் எடுத்து நான் கட் பண்ணி வந்து வச்சுருக்கேன். அதையும் நான் நல்லா வந்து வதக்கிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ நீங்கள் வந்து அவ்வளோ வந்து கட் பண்ணி போட்டு வதக்கிக்கோங்க. நல்லா வந்து வதக்கிக்கோங்க. அதுக்கு தேவையான அளவுக்கு நல்லா வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா சாஃப்டாகணும். சாஃப்டாகிற வரைக்கும் நம்ம வந்து வதக்கிக்கோங்க. நான் வந்து ஒரு பெரிய தக்காளி வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன தக்காளியாக இருந்தால் 2 தக்காளி எடுத்துக்கோங்க. அதையும் நல்லா வந்து வதக்கிக்கோங்க. நம்ம மூடி போட்டு வேக வைக்கும்போது சீக்கிரமாக நமக்கு வந்துட்டு வெந்துடும். ஸோ வந்து நீங்கள் மூடி போட்டு வேக வச்சு பாருங்கள். நம்ம சீக்கிரமாகவே வந்துட்டு எந்த சாப்பாடாக இருந்தாலும் மூடி போட்டு வேக வைக்கும்போது அது சீக்கிரமாகவே எனக்கு வந்து ரெடி ஆகிடும். இப்போ நான் மூடி போட்டு வச்சு வேக வச்சேன். அதில் வந்து நான் இஞ்சி பூண்டு விழுது வந்துட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டு நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதே மாதிரி நிறைய வீடியோ வந்துட்டு டிஃப்ரெண்ட்டான ரெசிபி வீடியோ, விலாகு, ரொட்டீன் எல்லா வீடியோவுமே நம்ம சேனலில் வந்துட்டு இருக்க போகுது. ஸோ அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நான் மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நான் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு வந்து நான் மிளகாத்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் கம்மியாக சாப்பிடுவீங்க அப்படின்னா நீங்கள் கம்மி பண்ணிக்கோங்க. நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நல்லா வந்து கொதிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பேஸ்ட் மாதிரி வரும். தொக்குங்கும் போது நல்லா பேஸ்ட்டாக வரணும். ஸோ நான் வந்து இங்கே தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் வந்து தண்ணி ஊற்றுறேன். எனக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வந்து தேவைப்படுதுங்கிறனால இன்னமும் நான் வந்து ஊற்றிக்கிறேன். ஊற்றி நல்லா வந்துட்டு கொதிக்க வச்சுருங்க. அதோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரைக்கும் நம்ம வதக்கிட்டு தான் இருக்கணும். இப்போ தக்காளி எல்லாமே மேஷ் ஆகிடுச்சு. நான் இப்போ திருப்பியும் வந்து மூடி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள் எப்படி சூப்பராக ரெடியாக இருக்குன்னு. இது வந்து சாப்பாட்டுக்குள்ள வந்து நம்ம போட்டு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம், கர்ட் ரைஸ்க்கு சாப்பிட்லாம், எல்லா சாப்பாடுக்குமே நம்ம வந்து வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். தோசை, இட்லி, எல்லா சாப்பாடுமே எல்லா ஒரு ரெசிபிக்குமே வந்து ஆப்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சீக்கிரமாக கம்மியான டயத்தில் வந்து நம்ம செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு சைடிஷ் கூட இது. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.